வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இந்த உமன்ஸ் டேக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறதோட நிறுத்திக்காமல் என்னை சுற்றி இருக்கிற சில பேருக்கு சில சந்தோஷங்களை நான் கொடுத்தேங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க. அது இந்த நாளில் ரொம்ப நல்லாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் கோயம்புத்தூரில் புக் ஆகிருந்துச்சுங்க. கோயம்புத்தூர் போத்தனூரில் புக் ஆகிருந்துச்சு. இங்கே பிரைட் க்ரூம் 2 பேருக்குமே மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சிஸ்டருக்கு நம்ம ஏற்கனவே மேக்கப் பண்ணியிருக்கிறோங்க. ஈரோடில் நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். அவங்களோட ஒர்க் பிடிச்சதுனால இவங்களுக்கும் அவங்க மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோங்க. கோயம்புத்தூரில் போத்தனூர் அப்படின்னு சொன்னாலே எங்களோட ஆனந்தி அத்தை தாங்க ஞாபகம் வருவாங்க. ஆனந்தி அத்தை எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. 3வது படிக்கும்போது இருந்தே 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. இவங்க அடிக்கடியெலாம் மீட் பண்ணிக்க முடியாதுங்க. போத்தனூரில் மேக்கப் அப்படின்னு சொன்னதுன்னு நான் அம்மாவையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். போகும்போதே அம்மாவை அத்தை வீட்டில் விட்டுட்டோம். இங்கே எங்களுக்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு எப்படி 3-4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு வந்தாச்சுங்க. இவங்க நம்மளோட பிரைட் அப்பர்னா. இவங்களுக்கு இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள நான் இப்போ தாங்க பார்க்குறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இல்லைங்க. ரொம்ப நாள் பழகின மாதிரி எங்களுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். லைனரில் எல்லாம் ரொம்ப சட்டிலான ஒரு லுக் கேட்டிருந்தாங்க. சாரியும் பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீ. கிறிஸ்டியன் வெட்டிங் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே இவங்களே ரெடி பண்ணிட்டாங்களுங்க. நெத்தி சுட்டி ஒன்று மட்டும் தாங்க நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் கேர்ள்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் ஸ்டைலும் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களோட பீச் கலர் சாரீக்கு மேட்சான ஒரு மேக்கப்புங்க. அவங்க சாரியும் அவங்க ஃபேஸும் ஐ ஷேடோ இதெல்லாம் ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அங்கே க்ரூம் மேக்கப்பும் இருந்துச்சு. அவங்களுக்கும் அவங்க ஸ்கின் பேஸ்டான மேக்கப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் மேக்கப் நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சுங்க. இப்போல்லாம் ப்ரைடு மட்டும் இல்லாமல் க்ரூமும் மேக்கப் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களுங்க. அவங்க மட்டும் இல்லாமல் பொண்ணோட அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் கூட மேக்கப் கேட்குறாங்க. ப்ரைடுக்கு பண்ணும்போது க்ரூமுக்கு மட்டும் தனியாக அவங்க ஆர்டிஸ்ட் தேட முடியறது இல்லைங்க. அதனால் இந்த ஒர்க்கு இப்போ நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கிறிஸ்டியன் பிரைட் அப்படிங்கிறதுனால பேக் சைடில் நெட் வைக்கிற மாதிரி இருக்குங்க. இவங்க ஒரு ஷால் மாதிரி எடுத்திருந்தாங்க. இதில் கோம் மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலைங்க. இது நாமளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா இது நான் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. ஏன்னா வெறும் பின் பண்ணால் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது. ப்ளஸ் ஹேர் ஸ்டைலும் கலைஞ்சிரும். அதனால் நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், அப்புறம் மாப்பிள்ளை எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. மாப்பிள்ளை தாங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாரு. ஓகே, ஓ தேங்க்யூ. பார்த்திங்கன்னா இப்போ பிரைட் க்ரூம் 2 பேருக்குமே நீட்டாக ஒர்க் பண்ணியாச்சு. நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க அம்மா ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க. இங்கே ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ ஆனந்தி அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ஒரு 6th 7th படிக்கும்போதெல்லாம் இவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு 2 நாளில் அப்படி இருந்திருக்கிறேங்க. அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே நான் வரேன். 4 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கு பழங்கதைகளெல்லாம் பேசி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனந்தியத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான டைப்பு. அம்மா அவங்களும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அடிக்கடி சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு இவங்களோட கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ எங்கிட்ட இருந்துச்சுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. அதை கலராக ஃப்ரேம் பண்ணி இவங்க 2 பேருக்குமே அந்த இடத்துல நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குமா? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களா? அதை வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறத அவங்க சொல்லும்போது தாங்க தெரிஞ்சுது. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அந்த கதைகளெல்லாம் எங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறீங்க 10th முடிச்சு 2 பேரும் மறுபடியும் வச்சாங்களே. அதுக்கு எக்ஸாம் மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுறதுக்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க போனோம். சரி அப்படி எடுக்கும். ஓ சரி. நான் உங்க வீட்டு செலவு நீங்க வரலன்றீங்களா? சரி நான் அத்தை கிட்ட மட்டும் கொண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு தனியா கொடுத்தலாம் நினைச்சேன். அப்ப நீங்க வரல, சரி எல்லாரும் ஒண்ணா இங்க வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பச்சை பிள்ளையா இருக்கிறது என்னை விட குழந்தையா அப்படியே ஆசை. ஆனா அப்படிலாம் எடுக்கணும்னு ஆசை. வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா எங்க அம்மா அனுமதிப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அம்ச்சிக்கறி நீங்க இந்த போட்டோ எடுத்து விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க 10 நாள் அம்மா கழிச்சு கொடுக்குறாங்க. அதை வாங்க போற காசு வேணும்ல, வீட்டுல வரணும்ல, அது கொடுக்க மாட்டாங்க. பயந்துட்டு கிடந்தேன். அப்புறம் ஆனந்தி எடுத்து வாங்கி எனக்கு கொடுத்துட்டேன். இந்த போட்டோ பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு.
நேரத்துக்கு எதுக்கு அங்கே வந்து நின்றீங்க? அஞ்சரைன்னு சொன்னாங்காட்டி வந்துருவீங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஃபோன் பண்ணியாச்சும் கேட்கல நீங்கள். வலி மீது விளைவித்து காத்திருக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. தூக்கமே வந்திருக்காதே. அதான் சார் தூங்கவே இல்லைங்கிறேன். வந்து படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. நம்மளாம் இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்டடாகவே இருக்கிறோங்க. இவங்களுக்கு அந்த வசதி இல்லாததுனாலே என்னமோ இவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுல. அத்தை வந்து தூங்கவே இல்லை, அம்மாவும் தாங்க தூங்கவே இல்லை. 2 பேர்த்தையும் ஒருத்தர் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல். இதெல்லாம் அங்கே வந்து சொன்னாங்க எங்ககிட்ட. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. சரி, ஆனால் எனக்கு ஏன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னே தெரியலைங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட பார்லரில் நம்மளோட டீம் எல்லோரும் சேர்ந்து உமன்ஸ் டேக்கு கேக் கட் பண்ணோங்க. நம்மளோட டீம்லேயே வந்து இந்த கேக் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. எடுக்கணும்ல, எடுத்தாச்சுல. பேத்தி போ பேத்தி. எது கொடுத்தாலும் கோயிலே புள்ளை கொடுத்துட்டா பையன் வாங்கிக்கோ. சரி வாங்கி ஆத்தா கொடுக்குறாங்களா. இன்றைக்கி நம்மளோட டீமில் வந்து எல்லாருமே இல்லைங்க, இருக்கிற விமென்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த நாள் தான் வந்து கேக்கெல்லாம் கொடுக்கணும். வரணுங்க என்னங்க நீங்கள் வெத்தலை எடுத்துட்டீங்களே. மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பெண்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற ஆண்கள் கையிலையும் இருக்குதுங்க. அதை நான் ரொம்பவுமே நம்புகிறேன். பாண்டிச்சேரியில் இப்போ நடந்த சம்பவம் என்னை ரொம்ப மனசை பாதிச்சிருச்சுங்க. அதில் என்னால் எதையுமே மாற்ற முடியாதுங்க. ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும். என் பையனை இந்த சமுதாயத்துக்கு எந்த சீர்கேடும் இல்லாதவனா என்னால் வளர்த்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது கண்டிப்பாக என்னால் மட்டும் முடியாதுங்க. அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாரோ அதை பார்த்தும் அவன் நிறைய கற்றுக்கிறான். அதனால தான் அவன் இந்த மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்கான். ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்கிறியா? பொண்ணுன்னா யார், பசங்கன்னா யார்? 2 பேருமே ஒருத்தங்க. ஒன்று தானா? எப்படி சொல்கிற? பொண்ணுங்கன்னா பசங்களுக்கு கீழே இல்லையா? 2 பேருமே நாங்க. இல்லை பொண்ணுங்க பசங்களுக்கு கீழேன்னு சொல்கிறாங்களே. சொல்லு, நீ சொல்லு. 2 பேருமே நாங்க. பொண்ணுங்க பசங்களுக்கு அடங்கி போக வேண்டியது இல்லையா? ஏன் அடங்கி போகணும்ல? பொண்ணுங்க மட்டும்தான் அழுகணுமா? பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணுமா? பொதுவாகவே மித்து வந்து எல்லா வீட்டு வேலைகளுமே செய்வானுங்க. எனக்கு அவங்க அப்பாவும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார். அதை பார்த்து இவனும் நிறைய கற்றுக்குறான். என்னால் இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரே மாதிரி ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால தாங்க. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோட பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.